ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு புது விதமான படத்தை வந்திருக்கு. இது ஒரு லவ் ஸ்டோரி பேஸ்டு. ஆனா இது நார்மல் லவ் ஸ்டோரி இல்ல. ஷார்ட் ஆன்லைனர் பார்த்தலாம். 80 வயசு பாட்டி அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. அந்த பாட்டியால ஃபினான்ஷியலா அஃபோர்ட் பண்ண முடியல. அதனால அவங்க வீட்டை ரெண்டுக்கு விட்டுறாங்க. சோ ரெண்டுக்கு விடும் போது ஒரு பையன் அந்த வீட்டுக்கு குத்தனா வரான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் இந்த பாட்டி ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சிருது. கடைசியில் இந்த பையன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அந்த பாட்டியை ஒரு சில சைக்கோ வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அந்த கடைசியில அந்த பையன் கூட ஒன்னு சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்றதுதான் கதை. படத்துக்குள்ள போலாமா? படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வீட்டை கட்டுறாங்க. வீட்டாண்ட ஆம்புலன்ஸ்ல நின்னுட்டு இருக்க இந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க போல. இந்த பாட்டியோட பேரு தான் ஜாய்ஸ். அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுனால இவங்களால பினான்சியலா அஃபோர்ட் பண்ண முடியாதனால நிறைய இடத்துல போயிட்டு கடன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பேங்க்ல போயிட்டு கேட்ட லோன் இல்லன்றாங்க. அங்கங்க சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஒண்ணுமே வேலைக்காக மாட்டேங்குது. பாட்டிக்கு தான் 80 வயசு ஆயிடுச்சுல, இனிமே வேலைக்கும் போக முடியாது. அதனால ஒரு மாதிரியா சோகமாவே சுத்திட்டு இருக்காங்க. இனிமே இந்த மாதிரி இருந்தாலும் வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே பசங்க எல்லாம் விளையாடுறாங்கல்ல, அங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு 4 பசங்க இருக்காங்க. இந்த பாட்டியை பிடிச்சி ரேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பசங்க வயசு வித்தியாசம் இல்லாம கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஓட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அதனாலே பாட்டிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அவங்களோட ஸ்கேட் போர்டு எடுத்து போயிட்டு குப்பையில நொந்த ஆரம்பிச்சிடறாங்க. இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறதுனாலே பாட்டி பாத்தீங்கன்னா இன்னுமே சோகமா மாறிடுறாங்க. பாட்டிக்கு பாத்தீங்கன்னா இந்த புக்கு படிக்கிற பழக்கம் அதிகமா இருக்கு. அதனாலே லைப்ரரிக்கு போயிட்டு இந்த ரொமான்டிக் புக்கா பார்த்து தான் படிப்பாங்க. அதுவும் சோ அந்த மாதிரி ஒரு புக்கை எடுத்துட்டு திரும்பும் போது கரெக்டா ஒரு நோட்டீஸ் டேபிள் மேல இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அதுல நம்ம வீட்டையே ஹோட்டல் மாதிரி மாத்திக்கலாம். இதுல நீங்க வெப்சைட்ல லாகின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். சோ அதனால பாட்டியுமே நம்ம தனியா தானே இருக்கும், சரி லாகின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டா உட்காந்து லாகின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட சர்வீஸ் என்னன்னா அவங்களே கிளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம வீட்ல ஒரு ஆள் மாதிரி ஒரு ரூம்ல அவங்க கொடுத்துட வேண்டியதுதான். நமக்கு ரெண்டும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம கூட ஆள் இருக்கிற மாதிரியும் இருக்கும். லோன்லியா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே புக் பண்ணிடுறாங்க. மறுநாளே பாத்தீங்கன்னா ஒரு கப்பல்ஸ் அந்த வீட்டுக்கு வராங்க. இந்த பொண்ணு பேரு சாரா. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுமே கூட வராரு. சாரா பாட்டிக்கிட்டே எப்பவுமே சாஃப்டா தான் பேசுவாங்க. அவங்க ரொம்பவே வயசானவங்க அப்படின்றதுனால. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த வீடே பிடிக்கல, அந்த பாட்டியுமே சுத்தமா பிடிக்கல. ஆனா அந்த பாட்டி பாத்தீங்கன்னா இவங்களை ரொம்பவே நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா தான் பாத்துக்கிறாங்க. ஆனாலுமே அந்த ஹஸ்பண்ட் காரனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மணல் அந்த சாரான்ற பொண்ணு வெளியே உட்காந்துட்டு இருப்பான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜாய்ஸ் கேக்குறாங்க. அதாவது அந்த பாட்டி கேக்குறாங்க உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சாராவுமே சொல்லிடுவாங்க. சரி சும்மா வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேக் யார்ட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த பாட்டியும் சாராவும். அப்ப பாட்டி என்ன நினைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உன் ஹஸ்பண்ட் உன கொடுமைப்படுத்துவானா, உன்னை அடிப்பானாலாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு. சாராக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி பாட்டி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எங்க ஹஸ்பண்ட் நல்லா தான் பாத்துக்கிறாரு என்ன அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே சொல்லும். அதுவும் இல்லாம சாரா ஒரு ரைட்டர். எனக்கு இந்த மாதிரி இடத்துல ரொம்பவே பிடிக்கும். அமைதியான இடத்துல இருந்தா தான் நல்ல கதைகள்லாம் என்னால எழுத முடியும். சோ இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் வந்துறாரு. சாராவோட ஹஸ்பண்ட் எனக்கு இந்த இடமே சுத்தமா பிடிக்கல, நம்ம 2 பேரும் இங்க கிளம்புறோம், நான் வேற இடம் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை தானே எழுத்துட்டு போயிடுவாரு. ஆனாலுமே சாரா எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் இங்க இருந்த நாட்கள்லாம் ரொம்பவே ஜாலியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை ரொம்பவே கட்டி பிடிச்சி அங்க இருந்து கிளம்புறாங்க. சாரா போயிட்டதுனால பாட்டி திரும்பவுமே மன கஷ்டத்துல விழுந்துடுறாங்க. திரும்பவும் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி பண்ற விஷயம் ரொம்பவே ஸ்லோவா இருக்கும் அவங்க வயசானதுனால. இதெல்லாம் ஒரு சிலருக்குலாம் பிடிக்கவே மாட்டேங்குது. பாட்டியுமே இனிமே சோகமா உட்காந்துருந்தாலும் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த பொறுக்கி பசங்க பாட்டியை வம்பு இழுப்பாங்க. அவங்க பாட்டின்னு கூட பார்க்காம சின்ன பசங்களை பண்ற மாதிரி ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறானுங்க அந்த பாட்டி கிட்ட. அந்த பாட்டியை முத்தம் கொடுக்க சொல்லி அவன் கேட்டுட்டு இருப்பான். உன்னாடா முத்தம் தானே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டியுமே முத்தம் கொடுத்துட்டு அங்க கிளம்பி போயிடும். இந்த மாதிரி பண்ணதுனால நம்ம ஆயாவை போட்டு ரொம்ப அடிச்சிடறானுங்க அவனுங்க. இதனால ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுறாங்க நம்ம ஜாய். அதான் நம்ம ஆயா அப்படியே இங்க கட் பண்ணா சாரா வீட்டுல ஃபர்ஸ்ட் இருந்தா பாத்தீங்களா, அவகிட்ட இருந்து லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல ஒன்னு மென்ஷனுமே பண்ணிருக்கா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்டுங்களை பத்தி பேசியிருந்தோம். அவனுங்களாம் நம்ம ஃப்ரீடமே கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. ஸோ அதனால நான் அவனை பிரிஞ்சுட்டேன், டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டி கொஞ்சம் சந்தோஷமா வராங்க. அதுவும் இல்லாம சாராக்கு ரிப்ளை லெட்டர் எழுதுறாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பர் ஹோட்டலா இருக்கும். ஸோ நீ இங்க ஸ்டே பண்ணிட்டு தான் நீங்க என்ன கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரிப்ளை லெட்டர் எழுதிடுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு லைப்ரரியில உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் அங்க வீடு வாடகை வீடு போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் போர்டு நின்று பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டக்குனு இந்த பாட்டி போயிட்டு அந்த நோட்டீஸை பிடிச்சி இந்த வீடு எல்லாம் வாடகைக்கு விட்டாங்க, என் கிட்ட வேணா ஒரு வீடு இருக்கு, நீ வேணா என் வீட்டுக்கு வாடகைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பையனுமே ஓகே சொல்லலாம். இந்த பாட்டி ரொம்பவே சந்தோஷமாயிராங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பையன் வர ரொம்பவே அழகா இருக்கான். அதனாலே பாட்டிக்கு இந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருது. அந்த பையனை கவனிக்கிறாங்க. அந்த பையனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே இவங்களே பாத்துக்கிறாங்க. அந்த பையன் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி இல்ல, அந்த பையன் ஏதோ ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. பாட்டி இந்த மட்டும் பண்ணாம அந்த பையன் வீட்டுல இல்லாத போது அவனோட பெர்ஃபியூம் எடுத்து அடிச்சுக்கிறது, பிரஷ் எடுத்து பல்ல வளர்க்கறது, இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த பையனுமே உள்ள வந்துடுறான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோட பெட்ஷீட்டை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம பாட்டி. இல்ல நீங்க இதெல்லாம் பண்ணவே தேவையில்ல, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆயா கிட்ட இந்த பையனுமே சொல்லிடுறான். தன்மையாவும் நடந்துக்கிறான். இவங்க ரொம்ப வயசானவங்க அப்படின்றதுனால. ஆனா இந்த பாட்டி தான் அவனை பாக்குற பார்வையே சரி கிடையாது, அநியாயத்துக்கு மேக்கப் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகளை பண்ணிட்டு இருக்கு. அந்த பையனுக்கு ரொம்ப ஃபுட்பால்லாம் பிடிக்கும் அப்படின்றதுனால ஃபுட்பால் வர மாதிரி சேனலை மட்டும் பே பண்ணி வாங்குறது, அந்த பையனை மாதிரி ஆக்ஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருது அந்த பாட்டி. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பொறுக்கி பசங்க எல்லாம் அந்த பாட்டியோட வீட்டை முட்டியெல்லாம் தூக்கி அடிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உள்ள அந்த பாட்டி கூட
கூட இருந்த பையன் பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு அவனுங்களை சம்மாடி அடிச்சு அங்க வந்து துரத்தியுமே விடுறான். இவன் பேர் தான் பாபு. நம்ம ஆயாக்கு வேற வந்துட்டு இவனை பார்த்தா வந்து ஒரு ஹீரோ மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது அந்த டைம்ல இருந்து. இவங்க வேற இந்த லைப்ரரிக்கு போனா வந்துட்டு இந்த ரொமான்டிக் புக் எல்லாம் வேற படிப்பாங்களா. சோ அதனால அவன் மேல வந்துட்டு இன்னுமே வந்து சைக்கோத்தனமான காதல் உருவாக ஆரம்பிச்சிருது. ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது வந்து திடீர்னு கத்திட்டே எழுந்து வெளியே வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஆஸ்தியை வந்து குப்பை தொட்டியில போட்டு, நீ இருக்கும் போது தான் என்ன ஒழுங்கா வாழ விடல, என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். சோ இப்பயாச்சும் என்ன ஒழுங்கா வாழ விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு என்ன லவ் பண்ற ஒரு பையன் கிடைச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே அந்த குப்பை தொட்டில இருந்து அந்த பாட்டி வீட்டுக்கு வரும்போது அந்த பாபு பையன் அதாவது வீட்டுக்கு குத்துனா வந்தா பாத்தீங்களா, அந்த பையன் வந்துட்டு ஒரு பார் கிட்ட நின்றுட்டு போன்ல பேசிக்கிட்டு இருப்பான். இதை பொறுத்துக்கவே முடியல பாட்டியால வந்துட்டு. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா பாட்டி வந்து ரொம்ப ஹார்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி வந்து தாவி குச்சின்னு வந்துட்டு இருக்காங்க. நம்ம பாபு பையன் வெளியே பைக்ல நின்றுட்டு இருப்பான். என்ன பைக்ல கூட்டிட்டு போறே அப்படின்னு சொல்லிட்டு ஆயா கேட்கும். இல்ல உங்களுக்கு பைக்ல செட் ஆகாது, நீங்க என் கூட வந்தா கீழே விழுந்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த பாட்டி சும்மா இல்லாம வந்துட்டு சாரா பொண்ணு இருக்க பாத்தீங்களா, அவளுக்கு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு என்ன லவ் பண்ற மாதிரி ஒரு பையன் எனக்கு கிடைச்சிருக்கான், அவனும் நானும் வந்துட்டு ரொம்பவே லவ் பண்றோம், அவன் வந்துட்டு நான் ரொம்பவே வெளியே கூட்டிட்டு போயிட்டு நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொய்யான ஒரு கதையை அந்த பொண்ணுக்கு லெட்டர் எழுதிடுறாங்க. அந்த சாரா பொண்ணுமே வந்துட்டு நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லெட்டருமே எழுதி ரிப்ளைமே பண்றாங்க. இந்த ஆயா சும்மா இல்லாம வந்துட்டு இந்த பையனை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ட் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பாபு இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்துட்டு ஆயா அவங்கள எப்படி பார்ப்பாங்களோ அப்படிதான் வந்துட்டு இவங்களையுமே பார்த்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஆயாவோட பார்வை தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உடனே ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா வந்துட்டு சாரா, நான் அந்த சைடு தான் வரேன், சோ உங்க வீட்டுல வந்துட்டு நான் ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியுமே சொல்றாங்க. சாராவுமே வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம பாப்ஸ் இருக்கும் போது நம்ம பாட்டி பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி வச்சிருது. சாரா தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த பாட்டி பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என்ன ரொம்பவே கொடுமை பார்த்தனா, என்ன லவ் பண்ற ஒரு பையன் இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா சாராக்கோ லேசா டேட் வருது. என்னடா இந்த பாட்டியை வந்து அந்த பையன் லவ் பண்றானா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கு. சரி பாட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயா பாத்தீங்கன்னா வந்து அந்த சாரா பொண்ணை கூட்டிட்டு பாட்டிக்கு போகுது. சாரா அந்த பக்கம் நகர்ந்து போன உடனே வந்துட்டு இந்த ஆயா பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு வந்து இங்க பாப்ஸ் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஓ அழகா வருவானே அந்த பையனா எல்லா பொண்ணுங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அந்த மாதிரி சொன்னதுனால வந்துட்டு அந்த பாட்டிக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது, வயிறுலாம் எரிய ஆரம்பிச்சிருது. அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா பாபுக்கு வந்துட்டு எங்கேயும் அடிபட்டுன்னு வந்திருக்கான். சாரா பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாரா அதுக்கு ஒத்தரம் போடும் போது இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் மாதிரி வருது. இதை பார்த்த பாட்டி ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. இது வரைக்கும் பார்த்தது நார்மல் பாட்டி, இனிமே தான் வந்து சைக்கோ பாட்டியை பார்க்க போறீங்க. மறுநாள் காலையில வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு டைனிங் ஹாலில் வந்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த பாட்டி வந்துட்டு அவங்க கையில வச்சு இந்த ஜூஸை பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேபிள் மேலே ஊத்தி விட்டுறாங்க. அதுக்கு சாராவுமே நான் கிளீன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பாப்ஸ் நாங்க கிளீன் பண்ணிக்கிறோம் நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாட்டி எனது நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாயி என் கையில வச்சு இந்த துணியை தூக்கி அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடும். சாரா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டி கிட்ட போயிட்டு பேசும்போது அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா மூஞ்சா லட்சம் மாதிரி பேசிடுது. உடனே சாரா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பாட்டி வந்து உள்ள போன உடனே வந்துட்டு அந்த பாட்டியோட வீட்டு பக்கத்துல ஒரு லேடி இருப்பாங்க. அந்த பாட்டி கிட்ட போயிட்டு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க இவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சொல்றாங்க ஜாய்ஸுக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும், ஆனா அதுக்கான குடுப்பனை தான் அவளுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இந்த பொண்ணு ஜாரா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் ஒரு சைக்கோ, அவங்க வந்துட்டு நம்ம லவர் பார்ட்டி பிரெக்னெண்டா இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த கருவை கலைக்கிறதுக்கு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அதுக்குள்ள வந்துட்டு ஆயா வந்து ஜன்னல் வேலையை எட்டி பாக்குது. ஐயோ நம்மளை பத்தி ஏதோ கேட்கறல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயா பாத்தீங்கன்னா உடனே வந்துட்டு ஜாரா வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும். சாராக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பாட்டிக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம இனிமே இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட போயிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கு நம்ம ஆயாமே வந்துட்டு நீ கிளம்புனா போதும், இங்க இருந்து முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து கடுப்பா சொல்லி விட்டுறாங்க. சாராவுமே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த ஆயா கிட்ட நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு தான் போவா. உடனே இந்த ஆயா பாத்தீங்கன்னா வந்து மறுநாள் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு ஆயா இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஆயாக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது வரைக்கும் வந்துட்டு கவனிக்காத இந்த ஆயா அந்த ஆயாக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி ஆயாவோட முதல் ஆயுதமான தலைகாணி எடுத்து அந்த ஆயாவோட மூஞ்சில வச்சு அமுக்கு நமக்கு சாகடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பாபுவுமே அங்க வந்துட்டு ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நடிப்பாங்க போற அந்த ஆயா ஆக்டிங்க கொலியம் பண்ணிவிட்டு குயவுமே ஐதுனே வருவாங்க. அதுவும் நம்ம பாபு கிட்ட தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாளுமே போகுது. நம்ம பாபு பையனமே வந்துட்டு இந்த வீட்டுல தான் தங்கிட்டு இருக்கான். அப்போ வீட்டுக்கு ஒரு கொரியருமே வரும், அது பாபு பேர்ல வரும். அந்த பாட்டி வந்து அந்த கொரியரை வாங்கிட்டு அவன் ரூம்குள்ள போயிட்டு வச்சுட்டு இவன் நம்ம கிட்ட இருந்து எதையா மறைக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்ல என்ன மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிடும். சடனா பாத்தீங்கன்னா அந்த பாபு பையன் உள்ள வந்துடுறான். இதுவரையும் பொறுமையா அந்த பாபு பையன் லைட்டா கோவமா தான் பேசுறாங்க. என் ரூம்க்கு ஏன் வரீங்க, நான் இந்த வீட்டுக்கு ரெண்ட் பே பண்ணிட்டு தானே இருக்கேன், இந்த மாதிரிலாம் சொல்லாம கொள்ளாம என் ரூம்குள்ள வர வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஆயாம இது ஏன் வீடு நான் எங்க வேணா வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி தான் சாராவே இங்க இருந்து அனுப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பாபு பையன் வந்துட்டு கேட்டுட்டு கதவுமே மூடிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு பாபு பையன் வந்துட்டு ரொம்ப கோவமா அங்க இருந்து கிளம்ப போறான். இந்த பாட்டியுமே உடனே வந்துட்டு நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தா நான் மன்னிச்சுக்கப்பா, நீ பார்க்க என் பையனை மாதிரியே இருக்க, என் பையனுக்கும் வயசு தான் இருக்கும், சின்ன வயசுல இறந்துட்டான், அந்த பையனோட ரூம்ல தான் நீ தங்கிட்டு இருக்க, என்னடா இல்லாத உருட்டெல்லாம் உருட்டுது பாட்டி அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அப்படியே அங்க கட் பண்ண வந்துட்டு நம்ம ஆயா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். எனக்கு என் புருஷன் சேத்துல இருந்து தூக்கமே ஒழுங்கா வர மாட்டேங்குது, எனக்கு ஒரு டோஸ்டேஜ் மருந்து அதிகமா இருக்கிற மருந்தா பார்த்து எழுதி கொடுங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டுட்டு இருக்கு. இல்ல வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே
போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு டாக்டர். அதெல்லாம் கேட்காத அந்த ஆயா பாத்தீங்கன்னா வந்துட்டு இல்ல எனக்கு ரொம்பவே தூக்கம் வர மாட்டேங்குது, ஹெவி டோஸாவே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மயக்கம் வந்து வாங்கிட்டு போயிடுது. வீட்டுக்கு வந்துட்டு நைட் நம்ம பாபுக்கு டின்னருமே வைக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பாபு குடிக்கிற சரக்குல பாத்தீங்கன்னா இந்த மயக்கம் வந்து கலந்து விட்டுருது. இந்த ஆயா நம்ம பாபு பையனுமே வந்துட்டு அங்கே மயக்கம் போட்டு வந்துடும். டக்குன்னு அந்த பாட்டி பாத்தீங்கன்னா பாக்கெட்லாம் செக் பண்ணி அவனோட ரூம் கீ எடுத்துட்டு அவன் ஏதோ மறைக்கிறான்னு நினைச்சு பாத்தீங்களா அதை போயிட்டு தேட ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாபு பாத்தீங்கன்னா வந்து ஒரு போதை பொருள்லாம் வந்து கத்துற ஒரு ஆளு பழுகுது. இந்த பாட்டி அதை கண்டுபிடிச்சி எத்துருது. அந்த போதை பொருளை வந்துட்டு லைட்டா ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம ஆயா கொஞ்சம் கோளாறு, இதை குடிச்சவனே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கோளாறா மாதிரி அந்த பையனை வந்துட்டு தரன்னு இஸ்திரி பெட்ரூம்ல போட்டு அவன் மேல பத்துக்குன்னு வந்துட்டு நம்ம 2 பேரும் பிரிவே கூடாது, எப்பவுமே கடைசி வரையில நம்ம ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பூச்சி அப்படியே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில நம்ம பாபு பையன் எழுந்துட்டு என்னடா இது ஒண்ணுமே புரியல, நம்ம எவ்வளவு சரக்கு வச்சிருக்கோம், இப்படி மட்டியானதே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்காக ஒரு லெட்டருமே வருது. அதை பத்தினா அந்த ஆயா பத்தினா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்காக அந்த லெட்டர் நான் தான் வாங்கணும், நீங்க ஏன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபு பையன் அந்த லெட்டர் பிடின்னு போயிடும். நம்ம பாபு பையனுமே அந்த லெட்டர் போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பாட்டிமே அதை ஒட்டு கேட்டுட்டு இருக்கு. படிச்சவனே வந்துட்டு நம்ம பாபு பாத்தீங்கன்னா நான் இங்க கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் பையன் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கேட்கறாங்க. 1 மாசம் வாடகை வேற குத்துட்டுக்கிறேன், இப்ப கிளம்புறேன்னு ஏன்பா சொல்றா? இல்ல நான் கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பையன் மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்ப ஏன் ரூம்ல உங்களோட பையனோட போட்டோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஞாபகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம பாபுமே வந்துட்டு போய் சொல்லாதீங்க, இந்த லெட்டர் எங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியுமா, ஜாரா கிட்ட இருந்து தான் வந்திருக்கா, என்னால பிரெக்னண்டா இருக்கலாம், சோ அதனால நாங்க வந்து கிளம்ப போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். பாட்டி கோவம் ஆயிட்டு என்ன விட்டுட்டு எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு தவா எத்த மூஞ்சில அடிக்க ஆரம்பிச்சிரும். உனக்காக நான் இருக்கும் போது யார தெரியும் போற அப்படின்னு சொல்லிட்டு நங்கு தவா வச்சு அவன் மூஞ்சில அடிச்சு அவனை சாகடிச்சிருது. அங்கேயே நம்ம பாபாவோட உடல வந்துட்டு ஒரு பெட்டியில போட்டு அவங்க வீக்கு பின்னாடியே இருக்கிற பேக் கேட்ல புதைச்சிடுறாங்க. இவனை வேற கொண்டுட்டு நம்ம அந்த பையனுக்கு அப்பா இல்லாம பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்துட்டு நம்ம சாராக்குமே லெட்டர் எழுதுறாங்க. நான் பண்ணதெல்லாம் தப்புதாமா, எனக்கு வயசாயிடுச்சு, அதனால தான் கோவம் போத்துன்னு வந்தது, எங்க தூரத்துல சொந்தக்காரன் என்ன பாத்துக்கத்தான் சொல்லிக்கிறாங்க, அதனால அங்க வந்துட்டு நான் போறேன், அதுவும் இல்லாம நான் வேர்ல்ட் டூர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமா, அதனால நான் கிளம்புறேன், நீ வந்துட்டு கதெல்லாம் எழுதுற, இந்த பிளேஸ் வந்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த, அதனால வந்துட்டு நீ வந்துட்டு இங்க வந்துரு, சோ வீடியோ நீ நல்லா பாத்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாராக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டுறாங்க. கிளம்பும் போது எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிற பூனை கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்தவர்களும் ஜாலியா இருந்தீங்க, இப்போ சாரான ஒரு பொண்ணு வர, அவளையும் நல்லா பாத்துக்கோங்க, நீங்களும் நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சாராவுமே அங்க வர, சாரா வந்துட்டவனே பிடிக்காதவங்க கூட பிடிச்ச மாதிரி வெல்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பாட்டி, எதுவுமே நடக்காத மாதிரி. உடனே நம்ம சாராவுமே வந்துட்டு பாபு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. பாட்டியுமே வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவனுக்கு ஒரு லெட்டர் 1 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சுமா, அதை பார்த்தவனே அவன் மூஞ்சி ஒரு கிளி இருந்துச்சு, என்கிட்ட 1 மாசம் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நான் போற விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டாமா. அந்த மாதிரி இந்த ஆயா பாட்டி சொல்லி விட்டுருது. இப்போ அவன் கான்டாக்ட் நம்பர் கூட என்கிட்ட இல்லாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பேக் யார்ட் கிட்ட நடந்து போறாங்க. அப்ப டைம்ல அங்க ஒரு மரம் இருக்கும். அப்போ சாரா வந்துட்டு நான் இருக்கும்போது இந்த மரம் எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லம்மா நான் தான் நட்டு வச்சேன், இந்த ஆப்பிள் மரத்தை நான் பெருசாக்கணும் அதனால வந்து நட்டு வச்சிருக்கேன், நம்ம ஆயா கிருமில என்ன பண்ணி வச்சுக்குது, நான் அந்த பணத்தை புதைச்சது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு செடி நட்டு வச்சிருக்கான் கேஷுவலா. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபு பையன் உன்னை தேடி வருவாமா கன்ஃபார்மா, நீ வீட்லயே வீட்டை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு ஒரு பங்கமான ஒரு காரை ஒண்ணு புக் பண்ணிருக்கோம். அந்த கார்ல ஏறி உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம சாராவுமே வந்துட்டு சக்கேஜ்ல தூக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல வேணாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காட்டிக்கினே போயினே இருக்குது தெருமுக்கு வரலும். நம்ம சாராவுமே வந்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப நம்ம பாபுவோட ரூமை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க, ட்ரை பண்றாங்க, ஆனா அது ஓபனே பண்ண முடியல. அப்படியே நமக்கு மட்டும் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க, பேபி கிராண்ட்மா லவ்ஸ் யூ அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அந்த குழந்தை வந்து இந்த ரூமை பார்க்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுவும் இல்லாம ஜாரா வந்து என்னைக்கா இருந்தாலும் இந்த ரூமை ஓபன் பண்ணுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கு பாட்டி. ஆயா பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான எண்டிங்கை கொடுத்துட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுது. படத்தையுமே முடிச்சு விட்டுறாங்க. நண்பர்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்களா பாத்துக்கங்க, பெல் மட்டும் முக்கியம், பிகிலே கொஞ்சம் அழுத்திட்டு போயிடுங்க.